வாழ்வாளிப்போம். இந்த சௌக்கியம் என்பது எங்கே வருகிறதுன்னா, எங்கே வருகிறது? திருமூல சந்நிதியில் வருது. ஒரு கண்ணாடியை வைத்து நம்மளை நாமளே தரிசிப்போம். உங்க வீக்னஸ் உங்களுக்கு தெரியணும், உங்க பலகீனம் உங்களுக்கு தெரியணும், உங்களை பார்த்தா உங்களுக்கே பிடிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம், நம்ம எப்படி இருக்கலாம், நம்ம மனம் ஏன் ரொம்ப சஞ்சலமா இருக்கிறது, ஏன் அழுக்கா இருக்கிறது, ஏன் கோபப்படுத்துகிறது, இதெல்லாம் நின்று நிதானிக்க வேண்டும். அந்த திருமூலர் சந்நிதியில ஒரு நிமிடம் அப்படி நின்று இங்க கண்களை தொற்றிக் கொண்டு உங்களை தரிசிங்க. உள்ளுக்குள்ள நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன், அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை கூடப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். அந்த இடம்தான் அது. நீங்க வேற எதுவும் சொல்லலைன்னா கூட பரவாயில்லை, இந்த ஒரு வாக்கு சொன்னாலே போதும். காலையில கரெக்டா மூணும் ஒரே லெவல்ல போகணும். இப்ப நல்லா பாருங்க, பூமி லெஃப்ட் டு ரைட் ஒரே சுத்திக்கிட்டே இன்னைக்கு நேற்று இல்லை, அதுக்கு என்னைக்கு ஆணை கொடுக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை. இப்ப இது சுத்த ஒரு நாள் நிறுத்துச்சுன்னா, இல்ல நான் இப்படி சுத்த மாட்டேன், நான் இப்படி சுத்துவேன், முதல்ல நான் இங்க போய்க்கிறேன், அப்புறம் இங்க போய்க்கிறேன், ஊண்டியலுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி பூமி இந்த சுத்துறது லெஃப்ட் டு ரைட்ல கொஞ்சம் எசகு பசகு பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? எத்தனை கோடி உயிர்கள் மண் அப்படி பிளந்தாலே முடிஞ்சு போகுது. சுத்துறது நின்னா யோசிச்சு பார்க்க முடியாது. நீங்க எல்லாரும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, உங்க இஷ்டத்துல இல்ல. கஷ்டம் வர்றதுக்கு காரணம் இதுதான். ஏன் அதை முழுக்க உணரல? நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்ப அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப் இருந்தாதான் சந்தோஷம் வரும். அப்ப ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம். சௌக்கியம் எங்கே இருக்கிறது? ஏன்னா உங்களுடைய நினைவில் இருக்கு. நினைவில் இருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே உபதேசங்கள்ல சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, அங்க எங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க, கடைகள் எல்லாம் லைட்டிங் வச்சு சூப்பரா இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அங்க ஷாப்பிங் பண்ணலாம், இந்த மாலுக்கு போகலாம், அது போலான்னு நினைச்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷமா போறீங்க. இதே ஸ்ட்ரீட்டுக்கு, இதே ரோடுக்கு ஜஸ்ட் ஒரு 1 வீக் கழிச்சு போறீங்க, அன்னைக்கு நீங்க ரொம்ப சேட் மூட்ல இருக்கிறீங்க. அப்ப அந்த கடைகள் எல்லாம் அதே கடை, அதே லைட்டிங் இல்லையா, அதே மால் தான், மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பா இருக்கும், கோபமா இருக்கும். நீங்க மட்டும் சோகமா இருக்கிற மாதிரி, உலகமே லெவல் இல்லாத மாதிரி பார்த்து உலகத்துக்கு மேல வெறுப்பு வரும். வருமா வராதா? அப்போ உலகத்தை பார்த்து நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்றால் உலகம் அப்படித்தான் இருக்கிறது. வெறுப்பு தான் உங்களிடம் இருக்கு. அதே ஊர் தான். நேற்று நீ நம்ம நண்பர்களே எடுத்துக்கொள்வோம். ஒரு காலத்துல அவனை பார்க்கணும், பேசணும்னு நம்மளே தேடி தேடி போயிருப்போம். அதே ஆள் தான் இப்போ அவன் நம்மளை பார்க்க வரானாலே இல்லைன்னு சொல்லுன்னு ஒயிட்ட ஒரு சிக்னல் கொடுத்துருவான். நான் இல்லைன்னு சொல்லுவோம். அதே ஆள். நீனும் மாறல, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே உருவம், அதே பேரு, அதே வாழ்க்கை. ஆனா என்ன மாறி இருக்குன்னா நினைவு மாறி இருக்கு. எந்த காலத்திலேயும் நினைவை தவற விட்டுறக்கூடாது. உங்க சந்தோஷம் எங்க இருக்கிறது? ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம் எங்க இருக்கிறதுன்னா நினைவில் தான் இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, ரொம்ப ஏழ்மையான வீடு, பழைய சாதம், நீராகாரத்தை பழைய சோத்துல தண்ணியை விட்டு போட்டு பிசைஞ்சு 2 பொடி வெங்காயத்தை வச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு எந்திரிச்சு வருவாங்க. இவன் கடையில உட்கார்ந்து பிரியாணி வாங்கியிருப்பான். ஆனா ஏதோ ஒரு இல்ல, ஏதோ பிரச்சனை இல்ல, அதை திங்கிறதே விரும்பிட்டீங்க. பிரியாணில வரல சுகம், பழைய சோத்துல வருது. அது பழைய சோத்துலயா இருக்குது, அவனுடைய நினைவில் இருக்கு. நல்ல ஞாபகம் வைங்க. வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கிற முறையில் தான் இருக்கிறது வாழ்க்கை. இன்னைக்கு ஒருவரை பிடிப்பதும்
பிடிக்காமல் போவதும், கல்யாணத்துக்கு முன்னால பொண்டாட்டியை விரட்டி 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 சுத்துவான். போன் பண்ணக்கூடாதா, எங்க இருக்க, என்ன பண்ற, என்னவா, எங்க இருக்கிற, அவன் என்னடா பெரிய தொல்லையா போச்சுன்னு வழி இல்லாம பேசிட்டு இருக்கான். இப்ப கல்யாணம் கழிஞ்ச பிறகு அவ போன் பண்ணி, மாமா எங்க இருக்கிறீங்கன்னா போனே எடுக்க மாட்டான். என்ன உன்னோட பெரிய அறுப்பா இருக்கு, எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிட்டே இருக்கிறீங்க. சேம் பர்சன். அன்னைக்கு நம்முடைய நினைவுகள் தேவைகள் வேறையாக இருந்தது, நினைவு வேற, பார்க்கணும் பேசணும்னு இருந்தது. இன்னைக்கு அவ குரலை கேட்டாலே வேண்டவே வேண்டாம், வீட்டுல தான் இருக்க, வீட்டுல தானே போறோம், அப்புறம் என்னன்னு தோணும். அப்ப அந்த இடைவெளி எது அவங்கள்ட்ட இல்ல. உடனே நம்ம அவங்கள குறை சொல்லுவோம், நீ முன்னால மாதிரி இல்ல. அவங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க, நீ தான் மாறி இருக்க. முன்னால அவன் மேல உனக்கு தேட்டம் இருக்கும், அவன் மேல ஏக்கம் இருக்கும். இன்னைக்கு அவளை பார்த்தாலே தூக்கம். அப்ப இது எங்க வருது, உன் நினைவில் வருகிறது. அப்போ உன்னுடைய சௌக்கியம் எங்கே இருக்கிறது என்றால் நினைவில் இருக்கிறது.